Hi friends, welcome to Kathirikai kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வறுவல். ஃபர்ஸ்ட் வந்து மசாலா ரெடி பண்ணிரலாம். கடாயில வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், கருவேப்பிலை, 1 டேபிள்ஸ்பூன் வந்து மல்லி, முழு தனியா எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து பச்சை கடலைப்பருப்பு, நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து பச்சை கடலைப்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. இது கூட வந்து 10 மிளகு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து நிலக்கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அந்த சூட்லேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நைஸாக பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு மசாலா பவுட்ரு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோவுக்கு இது மசாலா வந்து 4 டேபிள்ஸ்பூன் வரும். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் கட் பண்ணோடனே தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் நீளமாக கட் பண்ணிவிட்டு நம்ம கத்திரிக்காய் வறுவல் செய்ய ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு. இப்போ அதே கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, இது கூட வந்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது 1 நிமிஷம் வந்து நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா பரட்டிட்டு இப்போ 1 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு எடுக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து அரைவாசி வெந்திருக்கும். இப்போ வந்து இது கூட வந்து நான் புளித்தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் சேர்க்க போகிறேன். 1/4 டம்ளர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பி ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் வந்து முக்கால்வாசி வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுட்ரை வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மசாலா பவுட்ரு வந்து கரெக்டாக 4 டேபிள்ஸ்பூன் வந்திருக்கும். நான் 1/2 கிலோவுக்கு கரெக்டாக அரைச்சிருக்கேன். இப்போ வந்து மசாலா பவுட்ரு வந்து இது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் உடையாத அளவுக்கு நல்லா பொறுமையாக கிளறி இறக்கிக்கோங்க. நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கருவேப்பிலை கொஞ்சம் மேலே தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடிட்டு அதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் செமையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.